شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய மோமின்களே, அல்லாஹின் பேரொருளால் ஜக்காத் பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். இப்போ சில சகோதரர்கள் கேட்குறாங்க, ஒருத்தருடைய வீட்டில் உள்ள பொருட்கள், டிவி இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, டூ வீலர்ஸ் இருக்குது, ஒருத்தர்கிட்ட கார் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவைகளுக்கெல்லாம் ஜக்காத் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே நாம் உபயோகப்படுத்தும் தேவைக்கான பொருட்களுக்கு ஜக்காத் இல்லை. நாம் உபயோகப்படுத்தும் நம்முடைய தேவையைக்கு நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஜக்காத் இல்லை. அதன் அடிப்படையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், அது டிவியாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், அல்லது ஃபர்னிச்சர்ஸுக்காக இருக்கட்டும், அல்லது மற்ற இதர தட்டுமுட்டு ஜாமான்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இவைகளுடைய அளவு எவ்வளவு கூடியதாக இருந்தாலும் சரி, இவைகளுக்கு ஜக்காத்து இல்லை. இவைகளுக்கு ஜக்காத்து இல்லை. அதே போன்று நாம் பயன்படுத்தக்கூடிய டூ வீலர், காரு, இவைகளுக்கும் ஜக்காத்து கிடையாது. ஒருத்தர் சொந்த வீடு வச்சுருக்காங்க, சொந்த கார் வச்சுருக்கிறாங்க, சொந்த டூ வீலர் வச்சுருக்கிறோம், 2 டூ வீலர் வச்சுருக்கிறோம், டூ வீலர் 1 லட்ச ரூபா வந்துடும், 2 டூ வீலர் சேர்த்து. இதுக்கு ஜக்காத்து கடமையானட்டால் ஜக்காத்து கடமை இல்லை. ஏன்? அது தேவைக்கான பொருள், பயன்படுத்தும் பொருள். கார் வச்சுருக்கிறாங்க, ஒருத்தர் 2-3 கார் வச்சுருக்கிறாங்க, பெரிய ஃபேமிலி, வசதி இருக்குது, அந்த காருக்கு ஜக்காத்து இருக்கான்னு கேட்டால் காருக்கு ஜக்காத்து இல்லை. ஆனால் ஒருத்தர் இப்போ எந்த அளவுக்குன்னு கேட்டால் 100 கார் வச்சுருக்கிறாரு, வாடகைக்கு விட்டு வியாபாரம் செய்கிறார். இப்பொழுது கூட அந்த 100 கார்களுடைய வாடகைக்கு விடப்பட்டிருக்கின்ற 100 கார்களுக்கான ரேட்டு என்னவோ அதுக்கு ஜக்காத்து கிடையாது. அந்த கார்களின் மூலமாக வரக்கூடிய வருவாய்க்குத்தான் ஜக்காத் உண்டு. ஒருத்தட்ட 50 லாரி இருக்குது, 100 பஸ் இருக்குது. இன்றைக்கி நம்மளோட பெரிய பெரிய ட்ராவல்ஸுகள்லாம் முஸ்லீம்கள் நடத்துகிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இவங்களுக்கு அந்த 100 பஸ்ஸுடைய வேல்யூ போடணுமா? ஒரு பஸ்ஸுடைய ரேட்டு என்ன? அப்போ 100 பஸ்ஸுடைய ரேட்டு என்ன? அந்த ரேட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமாட்டா? இல்லை. மாறாக அவைகள் மூலமாக வரக்கூடிய வருமானத்திற்குத்தான் ஜக்காத் உண்டு. அந்த கார்களுக்கோ, அந்த லாரிகளுக்கோ, அந்த பஸ்ஸுகளுக்கோ அதனுடைய வேல்யூக்கு தகுந்தவாறு வேல்யூவை கணக்கிட்டு அதற்கு ஜக்காத் என்பது இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய வீடுகளுக்கு ஜக்காத் உண்டான்னு கேட்குறான். இப்போ சென்னை போன்ற நகரங்கள், பெருநகரங்களில் ஒருத்தட்ட வீடு இருக்குன்னு சொன்னால் அந்த வீடு பல லட்சம் மதிப்புள்ளதாக இருக்கும். அந்த வீட்டுடைய இடம் இவர் கட்டிடுறது இன்னும் பல லட்சங்கள் போட்டு கட்டியிருப்பாங்க. சில சமயத்தில் 1 கோடி, குறைந்தபட்சம் 1 கோடியை தாண்டி ஒருத்தருடைய வீடுகளுடைய அளவு இருக்கும். அந்த வீடுடைய மதிப்பு 1 கோடியை தாண்டியதாக இருக்கும். இப்போ இவர் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னால் இவர் தங்கி இருக்கக்கூடிய வீட்டின் மதிப்பு 1 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 70 லட்ச ரூபா அந்த வீட்டின் மதிப்பு. இடத்தின் மதிப்பு 30 லட்ச ரூபா இவர் போட்டு கட்டியிருக்கிறாரு, அல்லது 50 லட்ச ரூபா போட்டு கட்டியிருந்தார். இப்போ 4 ஆயிடுச்சு. அந்த கட்டிடத்துக்கு இவ்வளவு தான் இந்த ரேட்டு போகும். இந்த நேரத்தில் ஒரு வீட்டுக்குன்னு ஒரு ரேட்டு இருக்குமில்ல, 1 கோடி ரூபா போகும். அப்போ இவர் 1 கோடி ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இல்லை, குடியிருக்கும் வீடுகளுக்கு ஜக்காத்து இல்லை. காரணம், அது நம்முடைய தேவைக்கான பொருளாக பார்க்கப்படும். குடியிருக்கும் வீடுக்கு ஜக்காத் இல்லை. அப்போ சில பேர் கேட்குறாங்க, ஒருத்தட்ட 4-5 வீடு இருக்குது, ஒரு வீட்டில் குடியிருக்கிறாரு, மீதி 4 வீடுகளை அவர் வாடகைக்கு விட்டிருக்கிறார். இந்த வாடகைக்கு விடப்பட்ட வீடுகள் சரி, இவைகளுக்காவது அதனுடைய வேல்யூ போட்டு ஜக்காத்து கொடுக்கணும்னு கேட்டால் அப்பொழுதும் இல்லை. இவர் குடியிருக்கக்கூடிய வீடுக்கும் ஜக்காத் இல்லை. 4-5 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறாருன்னு சொன்னால் அந்த வீட்டுடைய மதிப்பை வேல்யூ போட்டு அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுங்கிறது இல்லை. மாறாக அந்த வீடுகளின் மூலமாக வரக்கூடிய வருவாய்க்கு ஜக்காத் உண்டு. 4 வீடு வாடகைக்கு விடுறாரு, அதுலேருந்து 1 லட்ச ரூபா மாதத்துக்கு வருமானம் வருது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா ஆச்சு உதாரணத்திற்கு. இப்போ அதில் செலவு போக மீதி என்ன காசு இருக்கோ அதற்கான ஜக்காத்தை கொடுக்க வேண்டுமே தவிர அந்த வீடுகளுடைய மதிப்புக்கு தகுந்தவாறு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. சரி, அதே போல் ஒருத்தர் நம்ம இடங்கள், லேண்டு வாங்கி வச்சுருக்கிறாங்க, விவசாய நிலங்கள் இருக்குது, நம்மள்கிட்ட விவசாய நிலங்கள் இருக்குது, 5 ஏக்கர் நமக்கு சொத்து இருக்குது. அந்த 5 ஏக்கருடைய மதிப்பு உதாரணத்துக்கு 5 கோடி ரூபா பெறும். இப்போ 5 கோடி ரூபாய்க்கு என்னுடைய இடம் 5 கோடி ரூபா மதிப்பு உள்ளது. இப்போ நான் 5 கோடி ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு கேட்டால் அப்படி சட்டம் இல்லை. மாறாக விவசாய நிலங்களிலிருந்து வரக்கூடிய விவசாய பொருள்களுக்கு ஜக்காத் உண்டு. இன்ஷா அல்லாஹ் அதை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பின்னால் சற்று விரிவாக சொல்கிறேன். ஏன்னா ஜக்காத் என்பது காசு, பணம், தங்கம், வியாபார பொருள் மட்டுமல்ல. இதுலேயும் ஜக்காத் உண்டு. விவசாய பொருள்களுக்கு தனி ஜக்காத், அதனுடைய கணக்கே வேறு. இதனுடைய கணக்கு மாதிரி கூட கிடையாது, அதனுடைய வேறு கணக்கு.
ஒருத்தர் ஆடு மாடுகள் நிறைய வச்சிருக்கிறாங்க. இத்தனை ஆடுகளை கடந்தால், இத்தனை மாடுகளை கடந்திருந்தால், இத்தனை ஒட்டகங்கள் இருக்குமானால் அதற்கு தனி ஜக்காத் உண்டு. அதை நம்ம பார்க்கலாம். அதே போன்று கனிம பொருட்கள், நம்முடைய இடத்திலிருந்து வரக்கூடிய கனிம பொருட்கள், அப்போ இரும்பு வருது, மற்ற ஈயம் வருது உதாரணத்திற்கு, அல்லது ஒரு இடத்துல இருந்து தங்கம் வருது, தங்கம் ஒரு தோன்றாரு, அவருடைய இடத்துல தங்கம் வருது. இன்று அப்படி வந்தால் அரசாங்கத்திற்கு சொந்தம். ஆனால் இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஒருவருடைய நிலத்திற்குள் தோண்டி தங்கம் வருமானால் அவருக்கு தான் சொந்தம். ஆனால் அதற்கான ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதும் வேறு, அந்த எவ்வளவு கொடுக்கணுங்கிற அளவு கூட வேறு. இப்போ இதில் 2.5 கொடுத்தா போதுன்னு சொல்லுவோம். 2.5% தான் இங்கே, அங்கே கிட்டத்தட்ட அதாவது 20% ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படும். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஜக்காத் உண்டு. அது வேறு விஷயம். இப்போ எதுக்கு இதை சொல்ல வர்றேன், ஒருத்தர் விவசாய நிலம் 5 ஏக்கர் இருக்குது, 5 கோடி ரூபா மதிப்பு பெறும் அப்படின்னு சொன்னால் அந்த விவசாய நிலத்திற்கான வேல்யூக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இல்லை, அப்படி கிடையாது. ஆனால் அந்த அதிலிருந்து விவசாயம் செய்யப்படுமானால் அந்த விவசாயத்திற்கு ஜக்காத் உண்டு. இது தனி விஷயம். சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின் வருது, வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் உண்டு தானே? ஆமாம், வியாபார பொருட்கள் எல்லாவற்றுக்கும் ஜக்காத் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜவுளி கடை வச்சிருக்கிறார், ஒருத்தர் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறார், ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்கார். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வியாபார பொருள்கள் எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகையை கணக்கிடணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளியை கணக்கிடணும், நம்ம கையில் இருக்கக்கூடிய கேஷை கணக்கிடணும், எவ்வளோ பணம் வச்சுருக்கோம்னு பார்க்கணும், பேங்கில் எவ்வளோ பணம் இருக்குது எல்லாத்தையும் கூட்டணும். எப்படி ஜக்காத்துடைய கணக்கிடுவது என்று சொன்னால், இப்போ என்னிடத்தில் 100 கிராம் தங்கம் இருக்குன்னா 100 கிராம் தங்கம், 500 கிராம் வெள்ளி இருக்குன்னா 500 கிராம் வெள்ளி, அல்லது 1 கிலோ உதாரணத்துக்கு சொல்லலாம் 600 கிராம் வெள்ளி இருக்குன்னா 600 கிராம் வெள்ளி. கையில் 50,000 ரூபா காசு இருக்குன்னா 50,000 ரூபா கேஷ் இன் ஹேண்ட், கையில் காசு இருக்குது. பேங்கில் எவ்வளோ இருக்குது? பேங்கில் 1 லட்ச ரூபா இருக்குது, 1 லட்சம் பேங்கில் 1 லட்சம். எனக்கு கடன் தர வேண்டியவர்கள், நான் எனது நண்பர் ஒருத்தருக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன், அவர் எனக்கு 50,000 ரூபா தரணும், அந்த எனக்கு வர வேண்டிய கடன் 50,000. நான் ஜவுளி கடை வச்சுருக்கிறேன், என்னுடைய வியாபார பொருள் அங்கே 10 லட்ச ரூபாய்க்கு சரக்கு இருக்குது, மொத்தம் 20 லட்ச ரூபாய்க்கு சரக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல 20 லட்ச ரூபான்னு கொண்டு வரும், 20 லட்ச ரூபாய்க்கு சரக்கு இருக்குது. இப்போ இந்த 20 லட்ச ரூபா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஓவரால் கூட்டி பார்த்தா ஒரு 25 லட்சம் வருதுன்னு வைங்க. இப்போ நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அளவு 25 லட்சம். ஆனால் அதே சமயத்தில் நாம் எப்படி நமக்கு வர வேண்டிய கடன்களை நம்முடைய கொடுக்கக்கூடிய அளவில் சேர்க்கின்றோமோ அதே போன்று நாம் தர வேண்டிய கடன்களை கழித்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஜவுளி கடையில் 20 லட்ச ரூபாய்க்கு சரக்கு இருக்குன்னு சொன்னால் 10 லட்ச ரூபா கடன் இருக்கும். நம்ம ஹோல்சேலில் கடன் வாங்கியிருப்போம், ஒரு மாதம் அடுத்த மாதம் கழித்து தரதாக சொல்லியிருப்போம். 20 லட்ச ரூபா சரக்குன்னா 10 லட்ச ரூபா கடன் இருக்கும். இப்போ 20 லட்ச ரூபா சரக்கு இருக்கிறாக பட்டியலில் கொண்டு வந்துட்டு கடைசியில் நாம் கொடுக்க வேண்டிய கடன்களை கணக்கிட பொழுது அப்போ ஜவுளி கடைக்கு நம்ம 10,000 ரூபா அது தனியாக போடணும், 10 லட்ச ரூபா கொடுக்கணும். ஹோல்சேல் மார்க்கெட்டில் 10 லட்ச ரூபா கொடுக்கணும். இன்னொரு நண்பர்கிட்ட நான் 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன், அப்போ 6 லட்சம் ஆச்சு. இன்னொருத்தர் 2 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன், 8 லட்சம் ஆச்சு. இப்போ 8 லட்ச ரூபா நான் கொடுக்க வேண்டிய கடன், என்னுடைய மொத்த சொத்து 25 லட்சம், எனக்கு வர வேண்டிய கடன்களையும் சேர்த்து நான் கொடுக்க வேண்டிய கடன் எவ்வளோ வருது? ஒரு 13 லட்சம் உதாரணத்திற்கு. நீங்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் வச்சுக்கேன், நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். 10 லட்ச ரூபா ஜவுளி கடைக்கு ஹோல்சேல் மார்க்கெட்டு கொடுக்கணும், இன்னொருத்தட்ட 1 லட்சம், இன்னொருத்தட்ட 2 லட்சம், 13 லட்ச ரூபா. இப்போ 25 லட்சத்தில் 13 கழிச்சோம்னு சொன்னால் மீனி 12 லட்சம். இந்த 12 லட்சத்திற்கு நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதாவது வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் உண்டு, மாறுபட்ட கருத்தில்லை. வியாபார பொருட்களை கணக்கிடணும், எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி கணக்கிடணும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, பணம், பேங்கில் இருக்கக்கூடிய பணம், வர வேண்டிய கடன்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு நாம் இவ்வளவுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம கொடுக்க வேண்டிய கடன்கள் அதை தனியாக கணக்கு பார்க்கணும். நாம் யார் யாருக்கு எப்படிலாம் காசு கொடுக்கணும் அவைகளை தனியாக கணக்கிடணும். அந்த வரக்கூடிய மொத்த அமௌண்ட்டை இந்த அமௌண்ட்டில் கழிச்சிட்டு மீதி உள்ளவைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும். இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும், சில சகோதரர்கள் கேட்பாங்க, வியாபார பொருட்களை கணக்கிடுகின்ற பொழுது வியாபார பொருட்களை கணக்கிடுறோம். இப்போ ஒரு ஜவுளி கடை அப்படின்னு சொன்னால் சரக்கு 20 லட்ச ரூபா இருக்கும், அவர் 10 லட்ச ரூபாய்க்கு டெக்கரேஷனே பண்ணியிருப்பார் கடையை, 10 லட்ச ரூபாய்க்கு கடையை டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த டெக்கரேஷன் கணக்கில் வருமா? டெக்கரேஷன் கணக்கில் வராது. அதுக்கான எவ்வளவோ பொருட்கள் ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல, அவைகள் கணக்கில் வராது. அந்த ஃபேன் கணக்கில் வராது, ஏசிக்கான செலவுகள் கணக்கில் வராது, அந்த டேபிள்ஸுக்கு கணக்கில் வராது. அதற்காக பல கம்ப்யூட்டர்ஸ் வாங்கியிருப்பாங்க, பல லட்சங்கள் மதிப்புள்ளதாக இருக்கும், அவைகளுக்கு கணக்கு வராது, எதுவுமே இருக்காது.
எதுவுமே இருக்காது. பெரிய ஜென்ரேட்டர் வாங்கியிருப்பாங்க, 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா மதிப்புள்ளதாக இருக்கும். இவைகளை கணக்கில் எடுக்கக்கூடாது. வியாபார பொருட்கள் மட்டுமே கணக்கில் எடுக்கப்பட வேண்டும். அதற்காக அந்த வியாபார நிறுவனத்திற்காக செலவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய டெக்கரேஷன்களுக்கோ அதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களையோ நாம் கணக்கில் கொள்ள வேண்டியது இல்லை. இதுவும் ஒரு கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் இன்னொரு கொஸ்டின் வருது. இப்போ தங்கியிருக்க குடியிருக்கும் வீடுக்கு ஜக்காத் இல்லைன்னு சொல்கிறோம். அதே போல் நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் இருந்தால் அவைகளும் கூட வரக்கூடிய வருமானத்துக்கு தான் ஜக்காத்தே தவிர அந்த வீடுகளுக்கு மதிப்பிட்டு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இடங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜக்காத் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒருவருடைய வியாபார பொருட்களாக இவைகள் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் வீடு வாங்குவார், விற்பார், அது அவருக்கு வியாபாரம். அதாவது ஒரு வீடை வாங்குவார், 2 மாதம் கழித்து விற்றுருவார். இன்னொரு வீடு வாங்குவார், 2 மாதம் கழித்து விற்றுருவார். வீடுகளை வாங்கி விற்கும் வியாபாரம் செய்பவராக இருந்தார். அதே போன்று இப்போ ரியல் எஸ்டேட் அப்படி வச்சுருக்காங்க. அவருக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்கும். அந்த 10 ஏக்கருடைய விவசாய பூமி அல்ல. 10 ஏக்கர் வெறும் அவருடைய அசட்டாக மட்டும் ஒரு சொத்தாக வச்சிருக்கிறாருங்கிறது அல்ல. இன்றைக்கி 10 ஏக்கர் வாங்கி ஃப்ளாட் போட்டு விற்றுருவார். அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல 10 ஏக்கர் வாங்கி ஃப்ளாட் போட்டு விற்பார். இப்படி பார்க்கின்ற பொழுது அவர் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ இவர் இடத்துல ஒரு உதாரணத்துக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது வியாபார பொருளாக பார்க்கப்படும். அந்த 10 ஏக்கர் நிலத்தை அவர் என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரோ அந்த விலைக்கு அது வியாபார பொருளாக கணக்கிட்டு அந்த 10 ஏக்கர் நிலம் 5 கோடி ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இவர் 5 கோடி ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுக்கணும். காரணம், இவரை பொறுத்தவரை அந்த நிலம் என்பதும் வீடு என்பதும் வியாபார பொருளாக வருகின்ற பொழுது அதற்கான மதிப்பு போட வேண்டும். அதே சமயத்தில் வியாபார பொருள் இல்லை, என்னுடைய சொந்தத்தை என்கிட்ட காசு இருந்துச்சு, நான் ஒரு இடத்த வாங்கி வச்சுக்கிட்டேன், என்கிட்ட காசு இருந்துச்சு, நான் ஒரு வீடை வாங்கி வச்சுக்கிட்டேன், இப்போ இந்த வீடுக்கும் நிலத்திற்கும் ஜக்காத்து உண்டான்னு கேட்டால் இல்லை. இதை நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஜக்காத்துடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து புரிந்து நடக்கும் நசீபை தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.